காலத்தில் ஓஹோன்னு இருந்த ஒரு ஸ்கைப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. க்ளோஸ் ஜாமஸ் அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் டெவலப் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுறது ஆக்சுவலாக. இப்போ எப்படி நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி டைமில் இன்டர்நெட் வழியாக பேசுகிறதுக்கான ஃபஸ்ட்டுக்கு அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப் தான் ஆக்சுவலாக. முக்கியமாக இதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க யூஎஸ் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களும் இங்கே இருக்கிற அவங்க பேரண்ட்ஸு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் ஒரு ரொம்ப பாப்புலரான சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. இதில் இருக்க ஒரு ரிங்டோன் வந்து உங்கள் மொபைலில் வந்து ரிங் வந்ததுனாலே உங்களை வந்துட்டு தனியாக பார்ப்பாங்க. ஏன்னா ஒன்லி ஃபாரின் பீப்புள் தான் இதுக்கு வந்து மேக்ஸிமம் கால் பண்ணுவாங்க. இந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கவங்க எல்லாமே நம்மளாலும் மொபைல் ஃபோனோ லேண்ட்லைன் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில். பட் ஆனால் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கால் வருது அப்படின்னா டெஃபினெட்லி இட் கேன் பி டன் ஒன்லி வித் ஸ்கைப் ஆக்சுவலாக. ஸோ அதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரி போல் எல்லாருமே வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கைப்பில் இன்னொரு ப்ரொஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஸ்கைப் வந்து நீங்கள் டேரெக்டாகவே இன்னொரு ஒரு மொபைல் ஃபோனுக்கே கால் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட் வழியாக பேசுறதா இருந்தால் அது ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. பட் ஒரு மொபைல் கால் பண்ணுறதா இருந்தால் டெத் இஸ் ஆல்சோ பாசிபிள். நீங்கள் ஒரு லேண்ட்லைனுக்கே கால் பண்ணலாம். இதில் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த ஸ்கைப் வந்து இட் ஜஸ்ட் ரூல்ஸ் த கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் 2005 2015 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக இந்த ஸ்கைப் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் டாமினேட்டட் ஃபார் ஆல் ஓவர் த கம்யூனிகேஷன்ஸ் ஆக்சுவலாக. 2011 தான் வந்து இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து தே அக்வயரிங் பை இந்த சிஸ்டம். பட் ஸ்கைப் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கனால ஸோ தே வாண்ட் டு பை த ஸ்கைப் அண்ட் தே வாண்ட் டு இன்டெகிரேட்டட் த இன்ஸ்டன்ட் மெசேஜ் வித் ஸ்கைப் ஆக்சுவலி ஹியர். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்தது. ஸோ விண்டோஸ் வந்துட்டு அப்பயே இதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு 2013 மைக்ரோசாஃப்ட் இதை அக்யர் பண்ணதுக்கப்புறம் 10 2019 வரைக்கும் அதிகமாக டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன்ஸில் இது வந்து 6th ரேங்க் ஆக்சுவலாக. இது ஃபர்தர் ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் ஹவர் 2014 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் அனௌன்ஸ்ட் ஸ்கைப் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க. அவங்க தனியாக ஒரு ப்ராடக்ட் ஆரம்பித்தாங்க. ஸ்கைப் அதோட மெர்ஜ் பண்ணலான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. பட் ஹவர் அந்த ஐடியா வந்து கரெக்டாக ரீச் ஆகலை. ஸோ அப்புறம் மைக்ரோசாஃப்ட் டெவலப் தேர் ஓன் ப்ராடக்ட் கால் டீம்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் பண்ணாங்க. ஸோ அஃபிஷியலாக இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2025 மேயோட அதை அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஃபைன். ஸோ ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த ஒரு ஸ்கைப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு.